இந்த பதிவு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பிஜே என்ற பி ஜெயலலாப்தீன் அவர்களுக்கு தான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இரும்பு அடிக்கிற பட்டையில எறும்புக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்பாங்க. அது போலதான் இவரு பேசுறது ரொம்ப விசித்திரமாவும் காமெடியாவும் இருக்கு. மார்க்கத்தை பத்தி பேசுற உங்களுக்கு அரசியல்ல மூக்கு நுழையிறதுக்கு என்ன வேலை? மார்க்கத்தை பத்தி பேசி பேசியே நீங்க நம்ம சமுதாய மக்கள் உங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க, வேண்டாம் நீங்க ரொம்ப பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க எதுவுமே நம்மள விளம்பரப்படுத்த முடியலையே, நம்ம தேட்டர்ல நம்ம படம் ஓடல அப்படின்னு சொல்லிட்டு ஐயோஎம்எல்ல கையில எடுத்திருக்கீங்க போல இருக்கு. நாங்க பாத்துக்கிறோம் சார், எங்களுக்கு 2 சீட்டா மக்கள் எங்க பக்கம் இருக்காங்களான்னு சொல்லிட்டு நாங்க பாத்துக்கிறோம். நீங்க திமுகவுக்கு பேசுறதா இருந்தா தனிப்பட்ட முறையில போய் பேசுவீங்க. ஏன்னா திமுக யார் கூட இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அதனால உங்க வேலையை நீங்க பாருங்க. இந்த மாதிரி பேசி உங்க கௌரவத்தை நீங்களே கெடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்க பேசுற மார்க்கம் கேட்கறதுக்கு உங்க பின்னாடி இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டா இருக்கு. முதல்ல நீங்க உங்க வேலையை பாருங்க. மக்களை இவர் பேசியிருக்கிற வீடியோவை பார்த்துட்டு உங்க பதிவை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. திமுக ஆளுக்கெல்லாம் ராஜினாமா பண்ணணும், அவங்க ஜெயிச்சது எங்கள் ஓட்டில்ங்கிறார். முஸ்லீம் ஓட்டில் ஜெயிச்சா, முஸ்லீம் ஓட்டில் ஜெயிச்சா முஸ்லீம் லீக் ஓட்டா? முஸ்லீம் லீக் எத்தனை ஓட்டு இருக்கு உனக்கு? எத்தனை இடத்துல டெபாசிட் வாங்குற அளவுக்கு ஓட்டு இருக்கா முஸ்லீம் லீக்குக்கு? எதோ அந்த காலத்தில் நீங்கள் இருக்கிறீங்கிறதுக்கா வேண்டிய ஒரு 2 சீட்டு 3 சீட்டு தர்றாரே தவிர உங்களுக்கு என்ன பலம் இருக்குது, என்ன ஒரு நெட்வொர்க் இருக்குது, எத்தனை இடத்துல கிளை வைத்திருக்கிறீங்க, என்ன பேசிக் உங்கள்கிட்ட இருக்கிறது? ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த மாதிரி இருந்தும் கூட உங்களுக்கு ஒரு சீட்டை தந்து ஜெயிக்க வச்சா, எங்கள் ஓட்டில் தான் அவங்க ஜெயித்தாங்க, ராஜினாமா பண்ணணுங்கிறாங்கன்னா எவ்வளோ திமிரு. முஸ்லீம் ஓட்டில் ஜெயித்தாங்கிறது மட்டும் நிஜம். முஸ்லீம் ஓட்டெலாம் முஸ்லீம் லீக் ஓட்டா? கிடையாது. முஸ்லீம் லீக்குடைய ஓட்டு கிடையாது. முஸ்லீம் லீக் ஓட்டுங்கிறது ஒரு ஓட்டு கூட கிடையாது. இதுதான் சமுதாயத்தின் நிலைமை. என்ன செய்கிறாங்க இவங்க? திமுக அணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. அதை ஒரு விஷயத்தை பார்க்கணும்.